ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வி ஸ்கவுட் vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் வந்து ஒரு சின்ன ட்ரிப்பாக ஒரு பிளான் பண்ணி ஏற்காடு வரைக்கும் போகிறோம் காய்ஸ். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஊர் பேர் எனக்கு சரியாக தெரில. ஸோ டோலில் நிற்கிறேன். என்ன ஊருன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், யார் யார் போகிறோன்றதைன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எந்த காரில் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த காரில் தான் காய்ஸ் வந்திருக்கோம். வென்டோ ஓல்சோகன் வென்டோவில் தான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் யார் யார் போகிறோன்னா, வர பாருங்க, எல்லாருமே பேர் தான் காய்ஸ். அவங்க 2 பேர் பேர், அவங்க 2 பேர் பேர். நாங்கள் எல்லாம் ஒன்றா வரோம். சரி காய்ஸ், நாங்கள் கார் எடுக்க போகிறோம். போயிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். ஸோ ஹாய் சொல்லுங்கள். ஹாய். நாங்கள் போகிறோம். போயிட்டு உங்களுக்கு அப்புறம் போகிறப்போ ஹில்ஸ் ஏறும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கெங்கே போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் காய்ஸ் இந்த பிளாக்ல. ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? செம்ம ஃபாகாக இருக்கு காய்ஸ். இப்போ வந்து மலை கிட்ட வந்துட்டோம். பட் ஆனால் போயிட்டுருக்கோம் காய்ஸ். போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன போச்சு? மழை போயிடுச்சா? மழை அங்கே தான் இருக்கு. நம்ம தான் போயிட்டு இருக்கோம். போயிடலாம் நம்ம கொஞ்சம் தூரம் காய்ஸ். இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுது. நான் போயிட்டு அங்கே ரீச் ஆகிட்டு இல்லைன்னா கடை வழியில் சாப்பிடுவோம். ஸோ அப்போ நிறுத்திட்டு அப்போ கூட பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். அவங்கதான் காய்ஸ் என் கூட வந்து ஒர்க் பண்ணுறவங்க பிரியான்றவங்க. ஸோ இவர் தான் அவங்களோட ஹஸ்பண்டு. அவங்க தான் ஆர்கனைசர் ஃபுல்லாகவே அவங்க தான் காய்ஸ். ஸோ காய்ஸ், நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான் தெரியல. ஸோ நான் பைக் போட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேலம் கிட்ட வந்தாச்சு. ஸோ மலை அந்த லெஃப்ட் சைட் போகணும். 2 வழி இருக்குன்னாங்க. ஒன்று வந்து நேராக போகிறது, இன்னொன்று வந்து பின்னாடி வழி போகிறது அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் பின்னாடி வழி தான் நல்லாயிருக்கும், அந்த சைடு போனீங்கன்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கிட்டையாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் பின்னாடி வழியாக போகிறோம் காய்ஸ். எல்லாருமே சாப்பிட்டாச்சு. இப்போ தான் சாப்பிட்டோம். அது ஹோட்டலில் நின்றுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அது இங்கே ஏதோ ஒரு கோயில் சொல்கிறாங்க உள்ள. அந்த நான் அதை பார்த்துட்டு அதை முடிஞ்சால் பார்க்குறோம். ஸோ அப்படி இல்லைனாக்கா எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துன்னு அதுக்கப்புறமேட்டா நாங்கள் போகிறத பற்றி பேசுவோங்க. ஸோ இங்கே போகலாமா இல்லை ஏற்காடு மேலே ஏறலாமா அப்படின்றத உங்களுக்கு போ நான் பிளாக்ல சொல்கிறேன். அதுக்கு மேலே போனால் உடையும். சரி, நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போது என்னன்னா ராமானுஜர் கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த கோயில் தான் வந்திருந்தோம். உங்களுக்கு அவுட்லுக் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு மலைக்கு உள்ள அப்படியே சூப்பராக இருக்குது. பார்க்கிங் இப்படி வரும். வந்துட்டு மலை சீரியஸாக சூப்பராக இருக்குது. நாங்கள் கோயில் என்ட்ரன்ஸு. ஸோ வந்தீங்கன்னா இதான் கைஸ் கோவில். எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு மாதிரி இருக்கா, நல்லா இருக்குது கைஸ். ஒரு மாதிரி பெருசாக இருக்குது கைஸ். உங்களுக்கு வீடியோவில் வந்து சின்னதாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ நேரில் வந்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் கைஸ். உள்ளே வந்தோம் அப்படின்னா உள்ளே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ஸோ இந்த பெருமாள் கைஸ் பாருங்கள். இங்கே இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வந்து அதான் சின்ன பசங்கள்லாம் விளாட்ற மாதிரி சிட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஒரு பெரிய யானை இருக்குது கைஸ், அது சறுக்க மரம் போல். ஸோ நான் இது கோயிலுக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமேட்டா உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே பெருமாள் இருக்கார். அங்கே பாருங்கள் மலை, அந்த மலை வந்து எங்களுக்கு க்ளோஸ்அப்லேயே இருக்குது. ஸோ வீடியோவில் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ரைட் சைடு கைஸ். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னாலும் நல்லா தான் இருக்குது, மாதிரி நல்லா டீசெண்டாக இருக்குது. எல்லாருமே காளமாடு மோஸ்ட்டாக இங்கே இருக்குது கைஸ். காளமாடி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டோம். வந்து சுற்றி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு சுற்றிட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். சுற்றி வரேன். ஃபஸ்ட்டு சுற்றி வந்ததுக்கப்புறம் தான் கைஸ் உங்களுக்கு தெரியுமே. நாங்கள் இந்த பாருங்க வந்தோடனே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து எதுக்காகனா, நம்ம மேலே ஏறும்போது இந்த இது சுடும் காய்ச்சி சுடாமல் இருக்கிறதுக்காக இந்த மேட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மேட்டில் நடக்கிற மாதிரி. அந்த மேலே இருக்கிறது வந்து எனக்கு என்ன சாமின்னு ஸோ தெரியல. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் காய். ஸோ என்ன சாமி அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிருஷ்ணர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே வந்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஓ மை ஃபக்கிங் டேம்,
காய்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய புத்தர் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கு காய்ஸ். கோவிலே ஒரு மாதிரி அவங்க புத்தர் தான் போகிறாங்க, அங்கே ஜாயினட்டே வர்றாங்க. இவ்வளோ பெருசாக செம்மையாக இருக்காரு பார்த்தீங்களா. இங்கே பாருங்க வந்து மேலே பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் புத்தர் தான். ஸோ செம்ம பெருசாக இருக்குது. நீங்கள் சேலம் சைடு வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை கைஸ். கைஸ் இந்த கோயிலை பற்றின வரலாறு வந்து அவர் நேரில் வந்தால் தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இந்த கோயிலை பற்றின வரலாறு நான் கேட்டு பார்க்குறேன் அவர்கிட்ட. ஸோ இந்த கோயிலை பற்றி வரலாறு வேணும்னாக்கா அவங்க வந்து ஆஃபீஸில் வந்து பர்மிஷன் வாங்கணுமா கைஸ். ஸோ எதனால் அப்படின்னா ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணி பிரச்சனை ஆகிடுச்சா. ஸோ அதனால் நேரில் வந்தால் வாங்க அப்படின்னு மாதிரி சொன்னார். ஸோ நேரில் வந்தாக்கா சொல்லுவாங்கன்னா. ஸோ இந்த புத்தர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கைஸ் இவ்வளோ பெருசாக நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கைஸ். நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ இந்த சேலம் சைடு போகிறீங்க கிராஸ் ஆகிறீங்க அப்படின்னாக்கா கம்பல்சரியாக அந்த கோயில் வந்துட்டு போங்க கைஸ். கைஸ் இங்கே பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படியே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கிருஷ்ணர் இங்கே வாத்து எல்லாமே செட்டப்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே குழந்தைங்கள்லாம் விளாட்றதுக்காக நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோயில் வாங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷனாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்களா நல்லா இருக்கா. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னாக்கா சின்ன பசங்க எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. யானையை பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது. எல்லாமே இங்கே பெருசு பெருசாகவே இருக்குது கைஸ் இங்கே. ஸோ நான் இன்னொன்று காமிக்கிற பாருங்கள் மலை மேலே இங்கேருந்து பாருங்களேன். அங்கே மலை மேலே பார்த்தீங்களா ராமம் போட்டு அது ஒரு மாதிரி தனியாக இருக்குது கைஸ். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு என்னன்றது அங்கே போக முடியுமான்னு தெரில. ஸோ அங்கே போனோம்னாக்கா நாங்கள் சுற்றிட்டு போனோம். ஸோ நாங்கள் ஏற்காடு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். சுகாய்ஸ் இங்கே பாருங்களேன் பாம்பு வந்து 5 தலை பாம்பு காய்ஸ் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வர்றப்போ கம்பல்சரியாக கட்டியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெருசு 1 2 3 4 5 தலை பாம்பு. அதில் ஏதாவது சிவன் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வர டைமில் கட்டியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாருங்கள் இன்னும் ப்ராசஸிங் போயிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. புத்தரையும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது சும்மா ஏதோ எக்ஸ்ட்ரா ஒர்க்கிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 5 தலை பாம்பு நீங்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அவரு தான் கூறுறாரு. ஏன் அது செட்டிங்ஸோ ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் தான் போல பேசுவாங்க. பெருமாள் மோஸ்ட்டாக பெருமாள் புத்தர். அப்புறம் எனக்கு சாமி பற்றி எவ்வளோ தெரில. ஸோ நீங்கள் எந்தெந்த சாமி எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நீங்கள் பாருங்கள் மாடு எப்படி இடம் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமா. ஓ பாகுபலியில் வந்த மாடு மாதிரியே இருக்குது பாருங்க. பா 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 ஐயோ பண்ணதை பார்த்தா முட்டி கடாசிரும் போல இது. இது என்ன ரகம்னே தெரியல. பசுமாடா இது? ப்ரோ பசுதான் ப்ரோ. இது காளை மாடு மாதிரி இருக்குது பாருங்க. அதான் தெரியலையே. ஒரு மாதிரி காதெல்லாம் பார்த்தீங்களா இவர்? பா 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 காது பார்த்தீங்களா இதுக்கு எவ்வளோ பெருசு இருக்குன்னு? காது தெரியுதா? ஒரு மாதிரி தனியாக தொங்குது காது பத்தியா. அந்த ஒரு டாகுக்கு தொங்காது. அந்த டாக் பேர் என்னது? பிட்புல். பிட்புல் இல்ல. ஆமா இங்க பாரு வசந்த பாரு. அப்படியே வர மாட்டான். சிவாங்க போ. ஜூஜுவா இங்க பாருங்க கொம்பு. ஐயோ ஆக்ரோஷமா வர அவரோட கொம்பு தான் ஒரு மாதிரி ஷார்ப்பா இருக்கு தெரியுதா? நான் மோஸ்ட்டாக உங்களுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சேலத்தில் மஸ்ட் ட்ரை காரில் வரவங்க. ஸோ கார் அங்கேயே விட்டு பார்க் பண்ணிட்டு வந்துடலாம். கார் பார்க்கிங்கும் இருக்குது. ஆனால் கார் பார்க்கிங்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இவ்வளோதாங்க கோயிலே. ஓவரால் கோயிலே தாங்க. ஸோ அது நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி போகணும். ஃபஸ்ட்டு மேலே போனீங்கன்னாக்கா அங்கே புத்தர் இருப்பார். ஸோ புத்தரை பார்த்துட்டு இந்த சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் பார்க்கில் விளையாடுறதுனா பார்க்கில் விளையாடிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தீங்கன்னா இந்த சைடு தாங்க. ஸோ வந்தீங்கன்னா இங்கே நான் மாடுலாம் காமிச்சிருப்பேன்ல. ஸோ அந்த மாடுலாம் வந்து இங்கே பார்க்கலாம். பார்த்துட்டு இங்கே சாமி கடைசியாக இந்த ஓவராலாக பார்த்துட்டு வந்துடலாங்க. ஸோ இந்த காய்ஸ் ஆனால் உண்மையாலுமே நீங்கள் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய மலைக்கு நடுவில் ஒரு வீடு சூப்பராக இருக்குங்களா.
நாங்கள் இன்னும் மலை ஏறிட்டு விளாகை நான் கன்டினியூ பண்ணுறேன். இது வந்து இந்த இந்த கோயில் பார்த்தோம். ஸோ கோயில் வந்து அங்கே சாப்பிட்ற இடத்துல சொன்னாங்க, ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த கோயில் வந்துட்டோம். வந்து பார்த்துட்டு மேலே போயிட்டு மேலே எப்படி போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சு ஒரு விளாகாக ஒன்று போடுறேன் கைஸ். இந்த விளாக் வந்து என்னென்னா அங்கே போயிட்டு தங்குறது ரூம் எடுக்கிறது எவ்வளோதான் கைஸ் இந்த விளாக் வந்து முடியும். ஸோ அதுக்கடுத்தது வந்து அடுத்த நாள் என்ன வீடியோ அப்படின்றத அடுத்த நாள் உங்களுக்கு நான் விளாக் போடுறேன். ஹாய், ஹேர் கார்டு வந்துட்டோம். திஸ் இஸ் த ஹேர் கார்டு. போயிட்டு வந்தாச்சு, எடுத்து முடியல. மூச்சேட்டு போ. எனக்கு கஷ்டம் இந்த ஆப் நார்மல் பண்ணல வரையும் சரி அணைக்கிட்டு இதில் தான் கொல்லிமலையில் தான். லாரி கூட கிடையாது, நார்மல் இது வேன் தான். வண்டி நிக்கல ஸ்லோப்ல மாதிரி ஒரு. ஆனா வந்து அங்க கொல்லிமலையில டூ வேல, கொல்லிமலையில வந்து சிங்கிள் வே தான். ஒன்னு வந்து போறது அவன் பிரேக் அடிச்சா வண்டி நிக்கல. இப்படி புடி வண்டி பவர் ஏத்தி நிறுத்திட்டேன். வண்டி செங்குத்தா நிக்குது பாருங்க. அதுதான் சொன்னேன், இல்லை டோக்கன் மட்டும் தான் போடலாம். போங்க என்ன போலீஸ் வண்டியோட. அதான் மொத்தம் 20 அர்பன் பெண்டையும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதாங்க ஏற்காடோட பெண்டு. இது நம்ம பேக் சைடு வந்திருப்போம். இன்னும் ஃப்ரண்ட் சைடு இருக்குது. நான் கார் ஓட்டே பேசிகிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் சைடு இருக்குது. ஃப்ரண்ட் சைடு வந்து நான் உங்களுக்கு எப்படின்றத இன்னொரு வாட்டி வந்தேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு காமிக்கிறேன். இது வந்து பேக் சைடு தாங்க. நீங்கள் ஏற்காடு வந்தீங்க அப்படின்னாக்கா மேலே வந்தோம்னா லேடிஸ் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட் இருக்கும். ஸோ அதில் வந்தீங்கன்னா மேலே வந்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பண்ணி தான் கைஸ். இப்போ டைம் என்னது பார்த்தீங்கன்னா 1:38 கைஸ். இங்கே பாருங்க, நாங்கள் ஏறி வந்தது பாருங்க, கார்லாம் வந்துட்டு இருக்கா. ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே வந்தீங்கன்னா பின்னாடி பாருங்க ஃபுல்லாக பண்ணிடுறோம் கைஸ். ஸோ நாங்கள் இருக்கிற இடம் வந்து வெயில் அடிக்குது. வெயில் அடித்தாலும் அந்த வெயில் தெரியாமல் பனி இருக்கும் பார்த்தீங்களா. எக்ஸாக்டாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது, குளிரும் அடிக்குது வெயிலும் அடிக்குது கைஸ். ஸோ அந்த மாதிரி இருக்குது கிளைமேட். ஆனால் ஜில்லுன்னு தான் இருக்குது. ஸோ ஆனால் வெயிலும் சேர்ந்து தான் இருக்குது. ஏற்காடு மேலே வந்துட்டோம் கைஸ். நாங்கள் மேலே வந்து லேடிஸ் சீட் அப்படின்ற லொக்கேஷன் நின்றுட்டு நான் பேசிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ அங்கே பாருங்க ஏறி ஒன்றுமே தெரியல, ஒரே ஃபாகாக இருக்கிறதுனால ஸோ எதுவுமே தெரியல கைஸ். ஸோ இந்த இடம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த டெலஸ்கோப் சொல்லுவாங்களா கைஸ். இதோ எங்கேருந்து டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம பார்த்தோம்னாக்கா நமக்கு கிட்ட தெரியும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோன்னு தெரியல, நான் ஒன்றும் கேட்கல. இங்கே தான் கைஸ் நின்றுட்டு இருக்கேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நான் தான் கைஸ் ஹில்ஸ் ஏற்றிட்டு ஓட்டிட்டு வந்தேனே. நான் ஃபர்ஸ்ட் டைமே ஹில்ஸ் ஏற்றிட்டு வந்தேன் கைஸ். யாரோ சூப்பர் பைக்கில் யாரோ வராங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சூப்பர் பைக் அப்படின்னா ஐசிசி வெஹிக்கல் யாரோ வராங்க போல். ஸோ அங்கே வர சவுண்டு எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது கைஸ், இப்போ வரைக்கும் கேட்குது. ஸோ அது எந்த ட்ராக்குன்னு தான் தெரில, இங்கேயா அங்கேயா அப்படின்றது தெரில. ஸோ இங்கே பாருங்கள் லேடி சீட் அப்படின்றது இந்த பிளேஸ் தான் கைஸ். லேடி சீட்னா எல்லாருமே உட்காரலாம். இது வந்து நீங்கள் அவங்க அப்படின்லாம் கிடையாது. ஸோ இது வந்து எதுக்காகனா ஓப்பனாக இருக்குது அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து கேட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதாங்க வழி. ஸோ கைஸ் ஒரு வழியாக வந்து நாங்கள் ரூம் எடுத்தாச்சு. ஸோ இவர் தான் வந்து ரூம் எடுத்து கொடுத்தாரு. உள்ளே வந்தோன்னா நல்லா தான் கைஸ் இருக்குது. ஸோ லக்ஸுரியாக இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சோஃபா டோர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே சோஃபா பாருங்கள். அப்புறம் வந்து இங்கே பாருங்களேன் கிட்டில் இருக்குல்ல, இது வந்து தண்ணி ஹீட் பண்ணுற கிட்டில். ஸோ அது எப்படி இருக்குன்னா பார்த்தீங்களா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஸோ கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது கைஸ். 2 ரூம் எடுத்திருந்தாங்க. ஸோ இது ஒரு ரூமு. ஆனால் ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஸுரியாக நல்லா தான் இருக்குது. ஸோ இதான் பாருங்கள் ரூம் எல்லாமே. இங்கே ஒரு லைட் இருக்குது. ஆனால் பட் ஆனால் இந்த லைட் எரியல, எப்படி போகிறதுன்னு தெரில. ஸோ நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் வந்து இங்கே லக்கேஜஸ்லாம் அடுக்கிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பில்லோ. அப்புறம் அங்கே பாருங்கள் இந்த குட்டியோட லைட்டு, அந்த லைட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபேன். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் எல்லாமே நல்லா தான் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்டீரியர் ஒர்க்கர்ஸ் எல்லாமே. அப்புறம் இந்த லைட் சொன்னல பாருங்க, இந்த லைட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது கைஸ், குட்டியாக இருக்குது. போகும்போது கைதிட்டு போயிடலான்னு பார்க்குறாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கைஸ். பாத்ரூமும் கூட கொஞ்சம் நீட்டாக இருக்குது கைஸ், உண்மையாலுமே சொல்கிறேன். பாருங்க இங்கேயும் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் போட்டு மிரர் பார்க்கறதுனாலும் பார்த்துக்கலாம். இங்கே டவல் ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அப்புறம் இது வந்து நம்மளும் இங்கே டவல் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ஸோ ட்ரெஸ்ஸஸ் மாட்டுறதுனால மாட்டிக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷிங், டாய்லெட்டு, பக்கெட் எல்லாமே பாருங்கள் ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது கைஸ். ஸோ பக்கெட் எல்லாமே வந்து கலர் கலராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சைடு டேப் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஹாட் வாட்டர் வருமா. ஸோ ஷவர் இருக்குது, அப்புறம் எக்ஸசைஸ் இருக்குது. கொஞ்சம் நீட்டாக தான் கைஸ் இருக்குது. ஸோ உண்மையாலுமே சொல்கிறேன், நீட்டாக இருக்குது. ரூமில் வந்து நாங்கள் இன்னொரு இடத்துல கேட்டோம். ஸோ அங்கே வந்து எப்படின்னா ரூம் காட்டினாங்க, பட் ஆனால் அந்த ரூம் எங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் இங்கே வந்து இந்த ரூமோட ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 2500 தான் கைஸ். நாங்கள் எங்கெங்கேயோ போட்டு விசாரித்தோம். ஸோ அங்கே எல்லாமே ரேட் அதிகமாக இருந்துச்சு. இங்கே வந்து 2500 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னொரு ரூமு கைஸ், இன்னொரு ரூமு. இது வந்து இன்னொரு ரூம் பார்த்தீங்கன்னா இதுவும் இன்டீரியர் இருக்கும். அதே கான்செப்ட் தான் கைஸ். இது ஒன்றும் ரொம்ப எல்லாம் இல்லை, அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே ட்ரெஸ் எல்லாம் அடுக்கிற மாதிரி. ஆனால் இதில் வந்து ஆங்கர் இல்லை கைஸ். இதில் ஆங்கரில் அப்புறம் அதே மாதிரி தான் ஃபார்மேட்டில் பெட் இருக்குது. ஸோ கால் பண்ணுற ஏதாவது இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவதுன்னா நம்ம டெலிஃபோனில் கால் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போனீங்கன்னா பால்கனி இருக்குது. பால்கனியில் போனீங்கன்னா 2 சேர்ஸு. ஸோ இதான் கைஸ் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இதான் கைஸ். பால்கனியில் வந்து வியூ பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே தான் நாங்கள் ரூம் எடுத்துருந்தோம். ஸோ இந்த ஹோட்டல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஹோட்டல் பேர் என்னன்றது கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன். அதே கான்செப்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஜன்னல்ஸ் பாருங்க, ஸ்க்ரோல் பண்ணுற டைப்பில். ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா சாரி இதில் ஸ்க்ரோல் பண்ண கீழே வருதா, கீழே தான் வருது. இது வேறு இதை ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ கைஸ் மேலே வரும். இது இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை கீழே இறக்கிறது மாதிரி இறக்கலாம். நீங்கள் டிவி இல்லாமல் எதுவும் சார்ஜர் ப்ளக் பண்ணுற மாதிரி. ஸோ அதே சேம் பேட்டர்ன் தான் இந்த பாத்ரூம்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூமில் வந்து அதே போல் எக்ஸசைஸ் நம்ம கதவை திறந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த எக்ஸசைஸ் ஃபேன் ஓடுது. அதே சேம் பேட்டர்ன் தான் கைஸ். ஸோ பாருங்கள் ஆங்கர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சைடில் வந்து கொஞ்சம் பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. அங்கே சின்னதாக இருந்துச்சு. ஸோ மிரர் இங்கே பெரிய மிரராக இருக்குது. லைட் போட்டால் லைட் ஒர்க் ஆகல. இங்கே லைட் ஒர்க் ஆகல கேஸ். ஹேங்கிங்கு அப்புறம் டேஷனு ஐயோ தண்ணி வர வரல. நாங்கள் கீழே கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இந்த தண்ணி எல்லாமே வருது. இதை ப்ளஷ் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா ஒரு தண்ணி வந்துடும் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ கைஸ் ஒரு வழியாக நாங்கள் ஏற்காடு வந்தாச்சு. இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல ரூம் பார்த்தோம் கைஸ். ரூம் பார்த்த இடத்துல வந்து என்னாச்சுன்னா அவர் ரூம் காமிச்சாரு. பட் ஆனால் எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ரூம் கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இல்லை கைஸ். ஏன் அப்படின்னாக்கா அது 3000 சம்திங் கேட்டிருந்தாங்க. 3500 சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ரூம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை கைஸ். ஸோ இங்கே வந்தோம், லக்ஸுரியாகவும் இருக்குது, கொஞ்சம் நல்லாவும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. லக்ஸுரியெலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஒரு 2 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது, பரவாயில்ல. ஆனால் இங்கே ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 2500 சொன்னாங்க. அதை நாங்கள் பேசி ஃபஸ்ட்டே வந்து 3000 சொன்னாங்க. நான் பேசி கம்மி பண்ணி 2500 கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் பேசி அப்புறம் எவ்வளோ கம்மி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2200 கம்மி பண்ணியாச்சு. ஸோ இப்போ 2000 பே பண்ணியாச்சு. முடிச்சுட்டு நான் அடுத்தது இந்த இடத்துல என்ன இருக்குது, எங்கே போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் வ்ளாகில் கன்டினியூ பண்ணுறேன். இப்போ என்ன டைம் ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா 6:45 ஆகுது. இப்போ சாப்பிட்டுட்டு வந்த டயர்டில் நாங்கள் தூங்கிடுவோங்க. ஸோ தூங்கிட்டு காலையில் மார்னிங் இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குது, எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாகில் கன்டினியூ பண்ணுறேன் guys. ஸோ டாடா பை பாய். மறக்காமல் வி ஸ்கோர் வ்ளாக்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. டாடா பை பாய்.